ரூபாய் 4000 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டிருக்கும் ராமாயண திரைப்படம் 2 பாகங்களா திரைக்கு வருது. முதல் பாகம் 2026 தீபாவளிக்கும், இரண்டாவது பாகம் 2027 தீபாவளிக்கும் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ராமரா நடிக்கும் ரன்பீர் கபூர் மிக அதிகபட்சமாக ஒரு பாகத்துக்கு ரூபாய் 75 கோடி என மொத்தமாக 2 பாகங்களுக்கு ரூபாய் 150 கோடி சம்பளம் பெறாங்க. ராவணன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் நடிகர் யாஷ் ஒரு பாகத்துக்கு ரூபாய் 50 கோடி என 2 பாகங்களுக்கும் மொத்தமாக 100 கோடி சம்பளம் பெறாரு. சீதையா நடித்துள்ள சாய் பல்லவி ஒரு பாகத்திற்கு ரூபாய் 6 கோடி வீதம் மொத்தமாக ரூபாய் 12 கோடி ஊதியமாக பெறாங்க. அனுமன் கதாபாத்திரம் நடிச்சிருக்கும் சன்னி தியோல் ஒரு பாகத்திற்கு ரூபாய் 20 கோடி என மொத்தமாக ரூபாய் 40 கோடி பெறார். சின்னத்திரை பிரபலமான ரவி தூபே லக்ஷ்மணா நடிக்கிறாருங்க. இவர் ஒரு பாகத்திற்கு ரூபாய் 10 கோடி வீதம் மொத்தமாக ரூபாய் 20 கோடி பெறாரு. இந்த படத்தில் வித்யுத் ஜிக்ரா கதாபாத்திரம் நடிக்கும் விவேக் ஓபராய் எந்த ஒரு சம்பளமும் பெறாமல் இலவசமாக நடித்து கொடுப்பதை அறிவிச்சிருக்காராங்க. மேலும் பழைய ராமாயணத்துடன் ராமரா நடித்து புகழ்பெற்ற மூத்த நடிகர் அருண் கோவில் இப்படத்தில் தசவரத சக்கரவர்த்தியாக நடிக்கிறாரு. இவங்க மட்டும் இல்லாமல் லாரா தத்தா, காஜல் அகர்வால், ராகுல் பிரீத் சிங்னு ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு கணிசமான தொகை சம்பளமாக பெறுறாங்களாம்.